நாம இன்னைக்கு மந்திர கண்ணாடிய பத்தின கதை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு சூனியக்கார கிழவி இருந்தா. அவ புதுசு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு ஒரு மந்திர கண்ணாடிய கண்டுபிடிச்சான். அந்த கண்ணாடியில சிரிக்கிறவங்க அழுகுற மாதிரியும், அழுகுறவங்க சிரிக்கிற மாதிரியும் காட்டுமா. அந்த சூனியக்கார கிழவி அந்த மந்திர கண்ணாடிய எடுத்துட்டு போய் தேவலோகத்துல இருக்கிற தேவதைங்களுக்கெல்லாம் காட்டி பயம்புறுத்துச்சான். அப்படி காட்டிட்டு இருக்கும்போது ஒரு தேவதை தெரியாம அது மேல இடிஞ்சு அந்த கண்ணாடி சுக்குநூறா உடைஞ்சிடுச்சு. அந்த சுக்குநூறா உடைஞ்ச கண்ணாடி துகள்கள் பூமியில பல இடத்துல மிதந்துட்டே இருந்துச்சாம். அப்படி ஒரு துகள் ஒரு குட்டி அழகான கிராமத்துல பறந்துட்டு இருந்துச்சாம். அந்த கிராமத்துல ஒரு பொண்ணும் பையனும் பக்கத்து பக்கத்து வீட்ல இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு ஒண்ணா போயிட்டு வருவாங்க. காய்கறி பறிச்சு அவங்க அம்மா அப்பாவுக்கு அதில் உதவி செய்வாங்க. அந்த பையன் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு அழகான தேவதை அவன் வீட்டு பக்கமா போறத பார்த்தான். அந்த பையனும் பொண்ணும் இப்ப பெரியவங்களா ஆயிட்டாங்க. அவங்க எப்பயும் போல இப்போ ஒண்ணா காலேஜ் போயிட்டு வந்தாங்க. இப்பயும் அவங்களுக்கு பூக்கள் பறிக்கிறது, காய்கறி பறிக்கிறதெல்லாம் பிடிக்கும். அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பெரியவன் ஆனதும் மறுபடியும் அந்த பையன் அந்த அழகான தேவதையை அவன் ஜன்னல் ஓரமா பார்த்தான். திடீர்னு ஒரு நாள் அவன் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த மந்திர கண்ணாடி மேல இருந்து அவன் நெஞ்சிலேயே வந்து குத்துச்சு. இவ்வளவு நாள் அன்பா எல்லாத்துக்கூடயும் பாசமா இருந்தவனுக்கு இப்ப எல்லார பார்த்தாலும் வெறுப்பா வருது. அவனுக்கு பிடிச்ச பூக்கள் கூட இப்ப அவனுக்கு பிடிக்கல. ஒரு நாள் அந்த அழகான தேவதை திருப்பியும் வந்துச்சு. ஆனா இந்த வாட்டி அந்த பையனை அந்த தேவதை அவன் கூடயே கூட்டிட்டு தூக்கிட்டு போயிடுச்சு. அவங்க வீட்ல அந்த பையனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. அவ ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டே இருந்தா. கடைசியில தானே கண்டுபிடிக்கணுன்ட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லிட்டு அவங்க வீட்லேருந்து கிளம்பிட்டா. பையனை தேடி போகும்போது ஒரு பாட்டியை சந்திச்சான். அந்த பாட்டி அவங்க வீட்டிலே தங்கி அந்த பையனையும் தேட ஆரம்பிச்சா. அந்த பாட்டியும் அவளை தன் பேத்தி மாதிரி சந்தோஷமா வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அப்பதான் அந்த வீட்ல இருந்த பாட்டிங்க பேசிக்கிட்டாங்க. இந்த நாட்டு இளவரசியும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அந்த ராஜா நீ பார்த்தவங்களான்னு வந்து பார்த்துக்கோன்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சாங்க. உடனே அந்த பொண்ணும் தன் நண்பனா இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு அரண்மனைக்கு தன் நண்பனை தேடி போனா. அரண்மனையில் போய் விசாரித்த போது அது தன் நன்மை இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ராஜாவுக்கும் ராணிக்கும் இவ இந்த மாதிரி விசாரிச்சதுல கோவம் வந்துடுச்சு. ஆனால் தன் கதையை சொன்னோடனே ராஜா ராணியும் அவளுக்கு தேடுறதுக்கு உதவுறேன்னு சொன்னாங்க. விசாரிச்சதுல தெரிஞ்சது ஒரு தேவதை தான் தன் நண்பனை தூக்கிட்டு வந்துட்டான்ட்டு. உடனே அந்த தேவதையை பார்க்கறதுக்கு இவ போனா. போகும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த தேவதை தன் நண்பனை கல்யாணம் பண்ணிக்க போறான்ட்டு. அவ உடனே ஓடி வந்து தன் நண்பனை கட்டி பிடிச்சா. கட்டி பிடிச்சி அவ அழுவும்போது அவ கண்கள்ல இருந்து வழிஞ்ச நீர் தன்னோட நண்பனோட நெஞ்சில பட்ட உடனே அந்த கண்ணாடி குத்துன காயம் ஆறி அவன் பழைய மாதிரி ஆயிட்டான். அவளும் தன் நண்பனை தன்னோட வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க.